வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி 30 கிலோ சைஸில் நம்ம ட்ரம் வச்சுக்கலாம். வச்சுக்கின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாமே 10 கிராம் சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்ரு. ஏன்னா 1 கிலோவுக்கு 200 கிராம், 10 கிலோவுக்கு வந்து 2 லிட்டர் எண்ணெய். பட்டை கிராமெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கிராமு, 10 கிலோவுக்கு வந்து எல்லாமே 10 கிராமு. இப்போ வெங்காயம் வந்து 1 கிலோவுக்கு 400 கிராமு. அப்போ 10 கிலோவுக்கு வந்து நம்ம 4 கிலோ வெங்காயம் போட்டுக்கிறோம். நம்ம ஜபார் பாய் அண்ணன் ஸ்டைலில் செய்கிறாப்புல. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வெங்காயம், பட்டை கிராமெல்லாம் போட்டு அப்புறம் ஆயில் சேர்ப்பாப்புல. இதாக கூட வந்து பச்சை மிளகா வந்து 10 கிராம். 10 கிராம் இல்லை, 1 கிலோவுக்கு 10 கிராமு. 10 கிலோவுக்கு வந்து நம்ம 100 கிராம் பச்சை மிளகா போட்டுக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி 100 கிராமும், பூண்டு 100 கிராம் 1 கிலோ நம்ம செஞ்சோம்னா, நம்ம 10 கிலோ செய்யறதுனால 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கலர் பவுட்ரு போட்டுக்கிறோம். அப்புறம் ஆச்சி தனி மிளகாய் தூள் வந்து 100 கிராம் ஒரு பாக்கெட்டு அப்படியே சேர்த்துட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். துளசி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் வந்து ஒரு 2 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் 1 லிட்ரு தயிர், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து 2 நேரத்துக்கு கெடாது. நம்ம வெங்காயங்காண்டி சரியாக வதக்கலைன்னா சீக்கிரமாக சாப்பாடு கெட்டுடும். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் கலந்து வச்சு இந்த கலவையை நம்ம கொட்டிக்கலாம். 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, 100 கிராம் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு. இது பாருங்கள், நம்ம ஆயிலில் வந்து மிளகாய் தூள் போட்டதுனால நம்மளுக்கு எந்த கலர் வந்துடுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதங்கணும். பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, தயிர், தக்காளி இது 4த்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 4 கிலோ தக்காளி, 2 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி, 1 லிட்டர் தயிர் இதையும் சேர்த்து நம்ம இதாக கூட சேர்த்து கிண்டிக்கலாம். இந்த மசாலா நல்லா வந்த பிறகு பார்த்திங்கன்னா கறி 10 கிலோ சிக்கன் நம்ம வந்து மசாலாவில் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா கறியை வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சாத்தூள் போட்டு சுத்தமாக கழுவிட்டு தான் சேர்த்துருக்குறோம். நம்ம அண்ணன் ஜபார் பாய் அண்ணன் செய்கிற பிரியாணி ஸ்டைலில் தான் செஞ்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த அன்னக்கூட்டில் ஒரு அன்னக்கூட அரிசி நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ அந்த அன்னக்கூட்டில் வந்து நம்ம 1.5 அளவு தண்ணி ஊற்றணும். 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி. ஒரு அன்னக்கூட அரிசி போட்டோம், 1.5 அன்னக்கூட தண்ணி ஊற்றணும். பக்காவாக இருக்கு. நல்லா மூடி போட்டு மசாலா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா கொதிக்கும் போது நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 5 எலுமிச்சம்பழம் சாறு நம்ம இந்த பிரியாணி மசாலாவில் விடணும். தயிர் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு வந்து 100 கிராமு, 10 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் ஊற்றிக்கிறோம். எலுமிச்சம்பழம் வந்து 1 கிலோவுக்கு வந்து அரை பழத்துலேருந்து 1 பழம் வரைக்கும் ஊற்றலாம். நம்ம வந்து ஒரு 5 எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கிறோம். இந்த அளவுக்கு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளசி பிரியாணி அரிசி நம்ம வந்து
எண்ணெய் மசாலா தாளிக்கும் போது அடுப்பு பற்ற வைக்கும் போது அரிசி ஊற வச்சோம். அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊறி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா துளசி பிரியாணி அரிசி. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம ஏரியாவில் தான் ஃபேமஸாக போயினுக்குது, நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட சைடெல்லாம். துளசி பிரியாணி அரிசி இது வந்து நம்மளுக்கு புல்லட்டு கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. சாப்பாடும் கொஞ்சம் உபரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. போட்டோமா இலை பாருங்க. தண்ணியை வந்து சாதம் நம்மளுக்கு லெவலாகி போச்சு. லெவலான பிறகு நம்ம வாழை இலை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நம்ம தம் போட போகிறோம். நம்ம வந்து 10 கிலோவில் தம் பிரியாணி தான் செஞ்சுருக்கிறோம். இந்த தம்மு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூடி மேலே நெருப்பள்ளி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து கீழே நெருப்பு வந்து கும்பலாக சேர்த்துட்டு மேலே நெருப்பள்ளி வச்சிட்டோம். 5 நிமிஷம் கழித்து அந்த நெருப்பு வந்து அடியில் வந்து நம்ம ரிங்கு மாதிரி கட்டிடணும். கட்டிட்டு கரெக்டாக நம்ம தம்மு போகிற டைம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். 20 நிமிஷம் நம்ம தம் போட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து சுவையான 5 நிமிஷம் வந்து நெருப்பு கும்பலாக சேர்த்து விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிங் மாதிரி கட்டிட்டோம். இப்போ மொத்தம் வந்து 20 நிமிஷம். இதில் வந்து கொஞ்சம் நெருப்பு மேலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூவி இருக்கிறோம். ஆனால் நெருப்பு நல்லா கணிச்சு சாப்பாடு தம்மா வரதுக்காக 20 நிமிஷம் பொறுத்து சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க 20 நிமிஷம் ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நம்ம தம்மை ஓப்பன் பண்ணலாம். சரியாப்படும். அவ்வளோதான் சரியாப்படும். தண்ணி அதுதான். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு உதிரி உதிரியாக வந்துருக்குது. நம்மளுக்கு 10 கிலோவில் செஞ்சோம். சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்தது. இதேமாரி இந்த அளவில் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா 10 கிலோ அரிசியில் தம் பிரியாணி நம்மளும் ஈஸியாக செய்யலாம். இருக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.